ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. மூன்றாம் வசனத்தை வாசிப்போமே. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஒபினியும் பினகாசும் இருந்தனர். இப்போ ரொம்ப அழகா அந்த கதை மாந்தர்களை, அந்த விவிலிய வர்ணனுடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அழகாய் ஆசிரியர் நமக்கு அறிமுகம் செய்கிறார். இப்போ நிலவியலை சொன்னார், குடும்பவியலை சொன்னார், சமூகவியலை சொன்னார். ஒரு கணவன், அந்த கணவனுக்கு இரு மனைவியர், அந்த இரு மனைவியனுடைய தொன்று தொட்டு வருகிற பாரம்பரிய பழக்கம் என்ன? ஆண்டுதோறும் சீலோவில், சீலோ என்கின்ற வழிபாட்டு தலத்திலே அவர்கள் பணியாறு. இந்த சீலோ என்பது நமக்கு பரிச்சயமான ஒன்று. நீதித்தொழில் புத்தகத்திலேயே அந்த லேவியர்களுடைய நிலைகளில் அங்கே நடக்கிற கொடும் செயல்கள், வன்கொடுமைகள் எல்லாம் விவரித்து சொல்லியிருக்கிறோம். அந்த ஷீலோவிலே பலி செலுத்தவும் ஆண்டவருக்கு வழிபடவும் அவர்கள் ஆண்டுதோறும் போவார்கள். அப்போ 3 செய்திகள் ஆசிரியர் முன்வைக்கிறார். ஒன்று, இப்படிப்பட்ட இஸ்ராயல் குடும்பங்கள் மலைநாட்டில் எஃப்ராமில இருந்தாலும் ஆண்டவருடைய வழிபாட்டு தலங்களுக்கு, கல்டிக் சென்டருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை போவார்கள், பள்ளி செலுத்துவார்கள், வாக்குறுதி கொடுப்பார்கள், கொடுத்த வாக்குறுதிக்கான நன்றி கடனை தீர்ப்பார்கள். இதெல்லாம் அழகாக வருகின்ற இந்த சோஷியல் நெட்வொர்க்கு, ரிலிஜியஸ் ஃபைபர்ஸ் அழகாக விளக்கி சொல்கிறார். ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு அழகான ஒரு காட்சி. அப்படியே சொல்லிட்டு அப்படியே இன்டர்நெட் 2 கேரக்டர் உள்ள விடுறாரு. அங்கே தான் ஏலியும் அவருடைய இரு புதர்களான ஓஃப்னியும் பினகாசும். யார்ப்பா அவர் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஆனால் சொல்ல மாட்டார் என்னன்னு. இருந்தார்கள். இவர்களை பற்றி செய்தி பின் நாட்களில் வரும். ஆனால் ஆசிரியர் இங்கே இந்த இடத்துல ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு கதை மாந்தரை உள்ளே நுழைத்து நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். ஆக இப்போ நம்முடைய கண்பாக இருப்பது எல்கானா, அன்னா, பெனினா, சீலோ என்கின்ற வழிபாட்டு தலம், ஓஃப்னி, பினேகாசு, அவர்களின் தந்தையான குருவுமான ஏலி. 7 கதாபாத்திரங்களை, 7 கதை மாந்தர்களை, விவிலிய மாந்தர்களை ஆசிரியர் 2 வசனங்களிலே சொல்லுகிற அவருடைய தன்மையை பாருங்க. அந்த எவ்வளவு நேர்த்தியான வருதுனாக்க, சினிமாவில் கூட இந்த மாதிரி பண்ண முடியாது. 7 கேரக்டர்னாக்க ஒரு 10 நிமிஷமாக அது ஆகும். ஒவ்வொருத்தராக உள்ள வச்சு இது பண்ணி அவங்களுடைய தன்மையும் ஆழையும் சொல்றதுக்குள்ள ஒரு இதாகும். இப்போ ஆசிரியர் ஒரு அழகான ஒரு பின்புலத்தை உருவாக்கிட்டார், ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்கிட்டார், ஒரு கேன்வாஸை உருவாக்கிட்டார். இந்த கேன்வாஸ் மேலே ஒரு அழகான ஒரு குடும்ப சூழலை விவரிக்க போகிறார். பாப்பமே. எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார், ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். இப்போ ரொம்ப அழகான ஒரு செய்தி. பலி செலுத்துவார்கள், பலியினுடைய பங்கை ஒவ்வொருக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள். இப்போ இறைச்சட்ட நூல்களிலும் அல்லது எண்ணிக்கை நூல்களும் சொல்லப்படுறது, ஆண்டுக்கு ஒரு குடும்பத்தோடு நீ ஆண்டுடைய திருத்தலத்திற்கு சென்று பலி செலுத்துவாயாக, அந்த பலியை உன்னோடும் உன் வீட்டாரோடும் உன் வீட்டின் விளையாட்டோடும் பகிர்ந்து கொள்வீர்களாக. அதை போலவே அந்த வழிபாட்டு தலத்திலே, அந்த பலி நிறைவேற்றும் பணித்தலங்களிலே இருக்கின்ற குருக்களோடும் லேவியர்களோடும் அநாதைகளோடும் ஏழைகளோடும் பகிர்ந்து கொடுப்பீர்கள் என்ற ஒரு சமய பாரம்பரிய வழக்கம் இருக்கிறது. அது அழகாக இங்கே செயல்படுத்தி விடுகிறது. ஆண்டுதோறும் போகிறார், குடும்பத்தோடு போகிறார், பலி நிறைவேற்றுகிறார், பலியின் பலனை பகிர்ந்து கொடுக்கிறார். அழகான ஒரு சமூகவியலை ஆசிரியர் அழகாய், ஒரு மத வழிபாட்டு நிகழ்வை அழகாய் நம்ம முன்பாக படம் பிடிக்கிறார். இப்போ ஒரு அழகான நுண்ணிய செய்தியை கொண்டு வராரு. அண்ணாவிற்கு பிள்ளைகள் இல்லை, ஆண்டவரை மழடியாக்கி இருந்தார். அதுக்கு அந்த வார்த்தை பிற்பாடு வருவோம். பெனினாவிற்கு பங்கு கொடுக்கிறாரு. அந்த இடத்துல 2 பங்குன்னு சொல்லலை, ஆனால் 2 பங்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னாக்கா அண்ணாவிற்கு 1 பங்கைத்தான் தந்தார். அப்போ அவங்களுக்கு மிகுதியாக கொடுத்துருப்பார். ஏன்னாக்கா மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நிறைவாக கொடுக்கிறார்
இல்லைங்களா? அது சொல்லப்படாத ஒரு செய்தி. அப்போ அண்ணா பிள்ளை வரம் இல்லாது இருப்பதனால் அவருக்கு ஒரு பங்கை மட்டும்தான் கொடுத்தார். ஆனால் எல்கானாவினுடைய அன்பு ஒருபோதும் மாறாத அன்பாய் நிறைவான அன்பாய் இருப்பதை அந்த பகுதியும் அதுக்கு தொடர்ந்து வருகிற பகுதியும் நமக்கு சுட்டி காட்டும். இப்பொழுது தான் பழி செலுத்திய நாடில் தம் மனைவி பெடினாவிற்கும் அவருடைய புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பது உண்டு. அந்த விவிலிய வாசகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு அடிக்குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பைபிள் நம்ம வாசித்தோம் அப்படின்னாக்க நல்லா சொல்லும். எபிரேயத்தில் அன்பு கொண்டிருந்ததால் என்ற வார்த்தையை 2 பங்கை கொடுத்தார் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். அண்ணாவுக்கு 1 பங்கைத்தான் கொடுத்தார் என்பதன் மூலமாக 2 பங்கை கொடுத்தார் என்றும் நம்ம மறைமுகமாய் ஆசிரமுக்கு சொல்வதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று அடிக்குறிப்பு சொல்கிறது. அழகான நேர்த்தியான ஒரு மொழிபெயர்ப்பு, அழகான அடிக்குறிப்புகள் நமக்கு தந்து விவிலியத்தை புரிந்து கொள்ள நமக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் வழிவகை செய்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த வசனம் பாருங்க. அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார், ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். அப்போ ஆசிரியர் ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாதனால பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் கணவன் இருக்கிறாரு. மனைவி மட்டும் இருந்ததுனால அவர் மீது மிகுந்த அன்பாக இருக்கிறாரு. அந்த அன்புக்காகவும் கடவுளுடைய திட்டத்தின் பிரகாரம் 1 பங்கை கொடுக்கிறார். இந்த அன்பு கொண்டிருந்தும் இந்த உண்மை தொகை போடுறா பாருங்க, அந்த வசனத்துக்கு பின்னாடி ஒரு அழகான செய்தி வரும். அன்பு கொண்டிருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவட ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு. அதில் ஆசிரியர் சொல்லுகிற இன்னொரு அழகான நல்ல செய்தி பாருங்க. இந்த அண்ணா பிள்ளை வரம் இல்லாமல் இருப்பது அவங்க பண்ண தப்பு கிடையாது, ஆண்டவரை மடியாக்கி இருந்தார். அப்போ ஆசிரியர் இவ்வளோ அழகாக ஒரு குறைபாட்டையே நிறைவாக பேசுகிறார். ஆண்டவர் நிறுத்தி வச்சிருந்தார்னா எப்போ வேணாலும் கொடுப்பார், தாயா ஆக்குவார்ன்ற ஒரு செய்தியை மரமாக சொல்கிறார். பின்னாளில் வருகின்ற ஒரு அழகான விடையை இங்கே புதிருக்கு தயார்படுத்தி வைக்கிறார். ரொம்ப அழகாக சொல்லுகிற விதம், அந்த ஆசிரியருடைய விவிலிய மாந்தர்களை அவர் அறிமுகம் செய்கிற விதம், அந்த விவிலிய மாந்தர்களுடைய மனத்தின்மையை அந்த சைக்காலஜி ஆஃப் த கேரக்டர் என்று சொல்வார்கள், அந்த விவிலிய மாந்தருடைய மனவியலை அழகாய் துல்லியமாய் சின்ன சின்ன வார்த்தைகள் ஆசை படம் பிடிக்கிறார். 2 மனைவியருடைய கணவனுடைய மனநிலை பாருங்க. இந்த மனைவியும் நேசிக்கிறான், இந்த மனைவியும் நேசிக்கிறான். இந்த மனைவிக்கு தன் அன்பை காட்ட முடியாத ஒரு தத்தளிப்பில் இருக்கிற அந்த மனநிலையை ஆசிரியர் அழகாய் சின்ன வார்த்தைகளில் அஹாவ் என்ற ஒரு வினையை சொல்லிருக்கிறது. அன்பு என்பது அன்பு கொண்டிருப்பது. இந்த அஹாவ் என்கின்ற அந்த வினைச்சொல்லானது மிக அழகான ஒரு சொல். உணர்வுகளுடைய ஒட்டுமொத்த அன்பின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு சொல். யாக்கோபு அல்லது ஈசாக்கு தன் மனைவிமார்கள் கொண்ட பாசத்தையும் இந்த வார்த்தைகள்லாம் விளக்குவார்கள். அதே போலவே எல்கானானுடைய அன்பை, அண்ணாவின் மீது கொண்டது அன்பையும் இந்த வார்த்தை கொண்டு விளக்குகிறார். அந்த துல்லியமான மனது புரிகிறது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு செய்தி ஆசிரியர் மறைமுகமாக சொல்கிறார். சாராள், ராக்கேல், ரெபேக்கா இவர்களெல்லாம் இஸ்ராயலின் குல முதுவர்களுடைய மனைவியர்கள். இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்குது. என்ன? அத்தனை பேரும் ஆண்டவரால் பிள்ளை பெற்றவர்கள், ஆண்டவரால் பிள்ளை வரம் கொடுக்கப்பட்டவர்கள். சாராள் முதிர் வயதிலே, ரெபேக்காள் ஆண்டோடமிருந்து அழுது பெற்று, ராக்கேல் ஆண்டுடைய வல்லமையினால் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். இந்த இடத்துல ஆசிரியர் ஆண்டவருடைய மழலையாக்கி இருந்தார் என்று சொல்லும்போது அந்த குலமுதுவர்களை மனைவர்கள் கண்முள்ளாக படம் பிடிக்கிறார். ஆண்டவரை ஆசிரித்தது போல ஒரு முதுவரின் தாயாய் வர இருக்கிறவரை ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இது தற்காலிக நிறுத்தம், ஆண்டவர் நிறைவின் மேல் ஆஸ்வதிப்பார் என்ற ஒரு செய்தியை இந்த பகுதி நமக்குள்ளாக சொல்லி காட்டுகிறது. ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அதில் சொல்லியிருக்கிற அடங்கி இருக்கிற செய்திகள் ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போமே. 6. ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்காலத்தை அவரை துன்புறுத்தி வதைத்தாள். அடுத்த வசனம் வாசிக்கல. இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள், அண்ணா உண்ணாமல் அழுவார். இந்த 2 வசனம் பாருங்க. நான் சொன்னேன், அந்த விவிலிய மாந்தனுடைய மனத்தின்மையை, மென்மையை வார்த்தைகளினால் வடிக்கிறார். ஒரு இயல்பான ஒரு குடும்ப சண்டையை எவ்வளோ நாசுக்கா நளினமாக, அதே சமயத்தில் அதனுடைய வீரியம் குறையாமல் சொல்லுகிறார். இப்போ 2 மனைவியர் இருந்தால் இருவருக்குள்ளாக போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், பிளவு இருக்கும், பிணக்கள் இருக்கும், இல்லாமல் இருக்க முடியாது. அதை ஆசிரியர் அழகாக சொல்லி அதுக்குள்ளாக இருக்கிற ஒரு இறையலை உட்புகுத்தி இருக்கிற ஒரு காட்சி இந்த 6-7 வசனங்களை பார்க்குறோம். ஒவ்வொரு வசனமாக போவோம். 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவரை பிள்ளை வரம் இல்லாதவராய் வைத்திருந்ததனால் அவருடைய மறுமனைவியாகிய பெனினா அவரை துன்புறுத்தி வதைத்தாள். நல்ல வசனம் பாருங்க.
துன்புறுத்தி வதைத்தாலும் துன்பம் தான், துன்புறுத்தினாலும் துன்பம் தான். அதில் 2 வார்த்தை சொல்கிறது மூலமாக கொடுமைப்படுத்தினுடைய உச்சக்கட்டத்தை, தீவிரத்தை ஆசிரியர் அழகாய் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இந்த உணர்வு என்பது கையால் ஓங்கி அடிக்கிறதுனாலோ அது குச்சி எடுத்து அடிப்பதனால வருகின்ற துன்பம் அல்ல, உள்ளத்தின் வாதை. அந்த வாதை என்பது மனதினுடைய துயரம், அழுகின்ற மனதினுடைய துயரத்தை அந்த வாதை என்கிறது. துன்பம் என்பது வஞ்சனையாய் வார்த்தைகளினால், சுடு சொற்களினால், அல்லது காயப்படுத்துகிற வார்த்தைகளினால், இந்த 2ஐயும் அழகாக உள்ளிட்டு சொல்லி அந்த சகோதரருடைய மனநிலையை பற்றார். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாங்கனாக்க இதே வார்த்தை பின்னாடி வாங்கலேன். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறோம், அப்படி 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக்கொண்டிருந்தார், அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. அவர் அப்படி கீழே 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தையை பாருங்கள். எந்த வார்த்தையும் வீணான வார்த்தைகளா, அப்படி ஒட்ட வச்சு அப்படி நறுக்கி செதுக்கி வச்ச மாதிரி வார்த்தைங்க. இப்போ இந்த வார்த்தை, இந்த பகுதி நம்ம ரொம்ப விளக்கி சொல்லுவோம், ரொம்ப பிடிச்சமான பகுதி இது. அந்த அண்ணனுடைய அதனுடைய துன்பத்தை புறத்தை இருந்து சொன்ன ஆசிரியர் அகத்தை இருந்து சொல்லுகிறார். புறத்தை இருந்து எல்கானுடைய மறு மனைவியாகிய பெனினா அவரை துன்புறுத்தி வதைத்தால், ஆண்டுதோறும் இது நடந்தது, தொடர்ந்த துன்பம். அவள் வரும்போதெல்லாம் அழுவார் இல்லைங்களா? ரொம்ப அழகான ஒரு செய்தி. திருப்பாடலில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது, உன் கண்ணீரை எல்லாம் என் தோல் பையில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அது பழைய மொழிபெயர்ப்பு. புது மொழிபெயர்ப்பில் உன் கண்ணீரை எல்லாம் நினைவிற்கொண்டு உனக்கு நான் உதவி செய்வேன் என்று அந்த வார்த்தை வருகிறது. ரொம்ப அழகான வசனம். அந்த வசனத்திற்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. தோல்பை என்பது திராட்சை ரசத்தை, தண்ணீரை பாதுகாக்கிற ஒரு அழகான பை. அது விலங்குகளினுடைய தோள்களினால் நைய தைக்கப்பட்டு ஒரு துளி சிதறாமல் இருக்கிற ஒரு அழகான தோல்பை. இயேசு கூட புதிய சித்தைகளில் புதிய ரசத்தை ஊற்றி வைக்கின்ற என்றது சித்தை என்ற வார்த்தையை மொழிபெயர்ப்பில் பயன்படுத்த. தோல்பை என்பது உண்மையான வார்த்தை. இந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறவங்க, குறிப்பாக எருசலேமிலிருந்து இறங்கி எரிக்கோ வழியாக, அந்த பாலைவனத்தின் வழியாக எரிக்கோவுக்கு போகிறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12-13 மைல் தொலைவை அவர்கள் நடந்து போக வேண்டும். எந்த ஒரு வாகன வசதியும் இல்லாத அந்த நாட்களிலே அந்த பாலைவனத்தை கடந்து போகும்போது மறக்காமல் எடுத்துக்கொள்வது, உணவு எடுத்தார்களோ இல்லையோ, பழங்களை எடுத்துக்கொண்டார்களோ இல்லையோ, காலணிகளையும் தோல்பையும் மறக்காமல் எடுத்துக்கொள்வார்கள். அந்த தோல்பை நிறைய தண்ணீரை வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த சுடு மணலிலும் கொளுத்தும் வெயிலிலும் வறண்டு போகும், தொண்டை உலர்ந்து போகும், கண்கள் மயங்கி போகும், காது பஞ்சடைத்து போகும், தவித்து போகும். அந்த தக்க நேரத்தில் தண்ணீர் இல்லாவிட்டால் உயிரிழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இன்றைக்கி கூட நம்ம புனித நாட்டுக்கு இப்போ திருத்தல யாத்திரையாக போனோம்னாக்க அந்த பாலைவன பகுதியில் நம்மளை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு அப்புறம் வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க. அதை தான் தத்ரூபமாக சொல்கிறேன். இப்போ உன் கண்ணீரை எல்லாம் என் தோல் பையில் சேர்த்து வைத்துக்கிறேன். தோல் பையை நான் பாலைவனத்தில் போகும்போது மறந்துடுவேனா? மறக்க மாட்டேன். உன் கண்ணீரை என் தோல் பையில் வச்சுக்கிறேன் அப்படின்னாக்க, தண்ணீருக்கு பதிலாக உன் கண்ணீரை சேர்த்து வச்சுக்கிறேன், நினச்சி பார்த்து தாகம் தணிச்சிக்கிற மாதிரி உன்னுடைய துன்பத்தை தீர்ப்புன்னு அந்த ஆண்டு வாக்குறுதி திருப்பாடலாசிரியர் அழகாக சொல்கிறார். இப்போ அவள் அழுவாள் என்று அந்த வார்த்தை சொல்கிறார். பக்கா என்ற ஒரு எபிரேய சொல்றதுக்கு அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குமரலையும் கதறலையும் கண்ணீராய் கொட்டுகிற ஒரு காட்சி அந்த வார்த்தை படம்பிடித்து காட்டுகிறது. ரொம்ப அழகான வார்த்தை. இதே வார்த்தை தான் கிரேக்க மொழியில் மத்தேயும் மார்க்கும் பயன்படுத்துவார். மார்க் அழகாக பயன்படுத்துவார். அவர் உற்று நோக்கினார், அவர் மனம் விரும்பி அழுதார் என்று சொல்லி பேதுருவை பற்றி ஒரு செய்தி சொல்வார். ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் வருத்தப்பட்டார் அல்லது மன்னிப்பு கேட்டார், தன் செய்த ஆண்டவர் மறுதளித்துட்டேன்னு ஒன்று புலம்பினார், அதெல்லாம் சொல்லலை. அவர் உற்று நோக்கினார், அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி அந்த அழகான வசனம் தான். அதே வார்த்தை எபிரேய சொல்லுக்கு இணையான அந்த பக்கா என்கின்ற அந்த வார்த்தைக்கு இணையான ஒரு கிரேக்க சொல்லை ஆசிரியர் பயன்படுத்துவார். அந்த கார்ல மரியம் மர்த்தினி என்று என்று நினைக்கிறேன், அல்லது ஃபுல்டன் ஷீட் யாராவது ஒருவர் ஒரு வார்த்தை சொல்வார். மோசே பாறையை அடித்தார், தண்ணீர் புறப்பட்டது. இயேசு பாறையை உற்று நோக்கினார், கண்ணீர் புறப்பட்டது என்று அழகாய் விவரித்து சொல்வார். அந்த அழுகைக்கு கடவுள் முன்பாக அவ்வளோ வல்லமை இருக்குது. அது மனத்தாப கண்ணீராக இருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியின் கண்ணீராக இருக்கலாம், அல்லது துயரத்தின் துன்பத்தின் வேதனையின் வெளிப்பாட்டான கண்ணீராக இருக்கலாம். உன் கண்ணீரை எல்லாம் என் தோல் பையில் சேர்த்து வைக்கின்ற ஆண்டவரிடம் அந்த சகோதரி அழுகிறார். கணவன் இருக்கிறான்,
அவருடைய முதல் மனைவி இருக்கிறார், மறுமனைவி இருக்கிறார். ஆனால் அவரால் யாரிடம் சொல்ல முடியாத ஒரு குறையை தனக்குள்ளாக தாங்கி அழுகிறார், ஆண்டவருமாக அழுகிறார். இந்த அழுகையை தான் அந்த ஏலியிடம் அவர் சொல்லும்போது, என் உள்ளத்தை ஆண்டவரிடம் நான் கொட்டி கொண்டிருந்தேன் என்று சொல்வார். ரொம்ப அழகான வார்த்தை அது. 15ஆம் வசனம், நான் ஆண்டவரே, தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். நிறைய சமயத்தில் இந்த வசனத்தை நான் பிற்பாடு நான் வரேன். இந்த அழுகை வலிமையான ஒரு ஆயுதம், வலிமையான ஆயுதம். கண்ணீர் கல்லையும் கரைக்கும் என்று சொல்வார்கள், அது கடவுளையும் கரைக்கும் என்பதற்கு அண்ணா ஒரு அழகான ஒரு சான்றாக இருக்கிறார். விவிலியத்தில் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு கதறுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரால் மறக்கப்படாமல் நினைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது அண்ணாவாக இருக்கட்டும், அல்லது பாவியான பெண்ணாக இயேசுவின் பாதத்தில் கண்ணீர் சொரிந்து கண்ணீரினால் பாதங்களை கழுவிய சீமோன் இல்லத்திற்கு வந்த பெரிய பாவியாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் சேவலின் சத்தத்தை கேட்டு கண்ணீர் வெடித்த பேதுருவாக இருக்கட்டும், அவருடைய கண்ணீரெல்லாம் மறக்கப்படவே இல்லை. ஆண்டவர் நினைவு கூர்ந்து நேசித்து கை தூக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சின்ன கருத்து என்ன சொல்லணும்னா, வல்லமையோடு நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தில் கண்ணீர் இருந்தால் நாம் மகிழ்ச்சியோடு ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீர் சிந்தி நம் பாவங்களுக்காக ஜெபித்தார் என்று சொல்லி எபிரேய திருமுகத்தில் இயேசுவை பற்றிய ஜெபத்தினுடைய வல்லமையை ஆசிரியர் அடிக்கோடு சொல்வார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, திக்கற்றவர்களும் தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள். ஆண்டவரை நம்பி வருகிறோம், ஆண்டுடைய திருப்பிடத்தில் ஆறுதல் பெறும் என்று வருகிறோம். அந்த திருப்பிடத்தில் ஒரு அநீதி அளிக்கப்படுகிறது, குறை சுட்டி காட்டப்படுகிறது, நம்முடைய குறைபாடு மிகைப்படுத்தப்பட்டு அச்சுறுத்தலுக்கும் கேலிக்கும் உள்ளாகிறது. அந்த நேரத்தில் கதறி அழுகிற ஒரு பெண்ணை ஆசிரியர் முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார். இந்த கதறல், இந்த கண்ணீர், இந்த துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்பதை ஆசிரியர் சொல்லாமல் சொல்லி நம்பிக்கையின் வேர்களை நம் பக்கம் நகர்த்துகிறார். அதான் ஒரு அழகான செய்தி. ஆண்டுதோறும் இதே தான் நடக்கும். A routine action, repeated action. அவளும் வருவார், உண்ண மாட்டார், அழுவார். விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், பகிர்வு என்கின்ற ஒரு சூழலிலே ஒரு மனம் மட்டும் அழுகிறதை ஆசிரியர் அழகாய் படம் பிடித்து அடுத்த வசனத்திற்கு அழைத்து செல்வார். வாசிங்களேன். அப்பொழுது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். அந்த 8ஆம் வசனத்தில் ஒரு அழகான ரெட்டாரிக்ஸ் என்று சொல்வார்கள். ரெட்டாரிக்ஸ்னாக்கு கேள்விகள். இந்த கேள்வி கேட்பது என்பது எபிரேய மனதனுடைய ஒரு அழகான வெளிப்பாடு. எங்கே ஒரு வலிமையான கருத்தை சொல்லணுமோ, எந்த இடத்துல ஒரு வல்லமையான செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்லணுமோ அங்கே அந்த கேள்விகள் வரும். உதாரணத்துக்கு ரோமர்களுடைய திருமடல் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எவன் என்னை பிரிக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்வியுடைய தீவிரத்தை ஆசிரியர் அழகாக வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்ல ஆசைப்படுவார் பவுல். அப்போ ஒரு 18 காரணிகளை அடுக்குவார். ஆடையின்மையோ, பசியோ, சாவோ, நோயோ, தனிமையோ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அடுக்கிட்டு வருவார். இப்போ அந்த வசனத்தை நம்ம இந்த கடிதங்கள் எல்லாம் வாசிக்க எழுதப்பட்டவை. ஒரு வாசிக்க அதை கேட்க நம்ம அனுபவித்து அந்த வார்த்தையில் தியானிக்க எழுதப்பட்டவை. இந்த வாசகத்தை ஜெபக்கூடத்தில் வாசிப்பாங்க. அப்போ என்னென்ன வாசிப்பாங்க? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எவன் என்னை பிரிக்க முடியும்? நோபடி அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். ஆடையின்மையா அப்படின்னு அவர் கேட்பார். நாம் என்ன சொல்லுவோம்? மனசுக்குள்ளே சொல்ல மாட்டோம். மனசுல நினைப்போம், நோ. சாவா? இடர்பாடா? இல்லை. துன்பமா? இல்லை. வேதனையா? இல்லை. அந்த 18 கேள்வி கேட்கும்போது 18 தடவை நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுத்திக்குவோம். அதுதான் ரெட்டாரிக்ஸனுடைய ஒரு தன்மை. ரெட்டாரிக்ஸனுடைய தனியே ஒரு பாடமே கிரேக்க சமூகத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு வசனத்தில் 4 கேள்விகள் இருக்குது. ஏன் சொல்ல விரும்புகிறாரு? தான் சொல்ல வந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக மறுப்பதும் சொல்ல முடியாத அளவுக்கு கன்வின்சிங்காக சொல்லணும்னு நினைக்கிற எல்கானா அந்த அவ்வளோ அழகான வார்த்தையில் சொல்கிறார். 4 கேள்விகள், 4ம் பாசத்தின் கேள்விகள், 4ம் தேற்றுதலின் கேள்விகள். முதலாவது பார்க்குறேங்க. அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? முதல் கேள்வி. ஏன் அழுற? நான் இருக்கேன்ல, ஏன் அழுற? முதல் கேள்வி. 2வது, நீ அழுறதுனால சாப்பிட மாட்டேங்கிற. இப்போ உள்ளத்தின் வருத்தம் அழுகை, உடலின் வருத்தம் உண்ணாமை, இல்லைங்களா? 3வது, ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? உன்னுடைய ஸ்பிரிட்டில் நீ ஏன் சோர்ந்து போகிற? ஏன் சோர்ந்து போகிற? அழகான ஒரு கேள்வி கேட்டுட்டு 4வது கேள்வி முத்தாய்ப்பான கேள்வி, நம்முடைய மனதை வருடி செல்கிற உன்னதமான கேள்வி. அண்ணா, நான் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு சமம்.
யார் அந்த 10 புதல்வர்கள்? நல்ல மனம், புரிந்து கொள்ளும் மனம், ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்ட ஒரு கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம். இந்த செய்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு வல்லமையான ஒரு செய்தியை அழுதும் திருத்தம் இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் சொல் மழலை கேளாதோர் என்று சொல்லி வள்ளுவர் அழகாய் சொல்லுவார். அந்த மழலை சொல் கேட்கவில்லைனாலும் மன ஒப்போடு பேசுகிற கணவனுடைய குரலை கேட்கிறவர்கள் அந்த பிள்ளை வரம் இல்லாத நிலையை கூட கடந்து போக முடியும் என்பதை இந்த பகுதி சொல்லுகிறது. எல்லா துன்பத்திற்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா குறைபாடுக்கும் ஒரு மருந்து வைக்கிறார் ஆண்டவர். அந்த பிள்ளை வரம் இல்லையே என்று தற்காலிக துன்பத்தில் ஆட்படுகிற அண்ணாவை பார்த்து கணவன் கேட்கிறான், உன்னுடைய அழுகைக்கும் மன வருத்தத்திற்கும் துன்பத்திற்கும் நான் மருந்தல்லவா என்று கேட்கிறார். ரொம்ப அழகான ஒரு பகுதி. இந்த குடும்பங்களுக்கு நம்ம மிக அருமையாக புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இந்த பகுதி வரதில் நம்ம துளியும் ஐயமில்லை. பல சமயத்தில் இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை என்று அங்கலாய்க்கிற மனதை கொண்ட மனிதர்களாக நாம் வளம் வருகிறோம். ஆனால் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை உற்று பார்க்க அழைக்கிற ஒரு பகுதி. குழந்தை இல்லையே என்று அழுகிற அண்ணாவை பார்த்து நகைக்கிற பெனினாவிற்கு 10 பிள்ளைகள் என்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் கணவன் சொல்லிக் கொடுக்கிறான். ஒரு அழகான ஒரு செய்தி இது. நம்ம புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் நம்மை அழைக்கிற ஒரு அருமையான செய்தி. நம்முடைய குறைபாடுகளை கடந்து போக, குறைபாடுகளிலே நம்மை பலப்படுத்துகிற, நம்மை திடப்படுத்துகிற காரணிகளை கண்டுகொள்ள அழைக்கிற ஒரு அழகான பகுதி. ஒரு சின்ன நிகழ்ச்சி மனசுக்குள்ள வருது, அதை மட்டும் நான் சொல்லி இந்த பகுதியை கடந்து போவோம். இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. கன்னியாகுமரியிலே மணல் கொள்ளையை தடுத்த விஓவாகிய வில்லேஜ் ஆஃபீஸர் ஆகிய பிரான்சிஸ் சேவியர் என்கிறவரை படுகொலை செய்தார்கள். அவருடைய இளம் மகன் அந்த வெட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலும் அல்லது போஸ்ட்மார்ட்டத்திலும் கதறிய காட்சி நம்முடைய கல்லையும் கரை செய்யும், புள்ளையும் போர்க்குளம் போன செய்யும். ஆனால் 10 நாட்களுக்கு முந்தைய செய்தியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிளை அந்த இளைஞன் முழு வைராக்கியத்தோடு தந்தை இழந்த சோகத்தையும் மறைத்து மனதை உறுதிப்படுத்தி தேர்விலே மிகச்சிறப்பான தேர்வு பெற்று நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை படிக்கும்போது மனதிற்குள்ளாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் நம்மளை உயர்த்தி பிடிக்கிறது, நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களை தாங்கி பிடிக்கிறது. நான் பகைமை மனதில் கொண்டு பகையாளிகளை தேடி போகவில்லை, உள்ளத்தில் உறுதி கொண்டு என் தந்தையின் கனவை தேடி போனேன், இன்றைக்கு நீதிபதியை அமர்ந்திருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு இளம் மனது சொல்லுகிற அருமையான அற்புதமான வாழ்க்கை தத்துவம். பகையாளிகளை வர்மம் கொண்டு பழிதீர்க்க நான் போகவில்லை, என் தந்தையின் கனவை மனதில் தேக்கி நான் படிக்க போனேன், இன்று நீதிபதியாய் உயர்ந்திருக்கிறேன், என் தந்தையின் கனவை நனவாக்கிய பெருமிதம் என் மனதிற்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவருடைய வழிமுறைகள் நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் பலமாய் இருப்பார். என்ன இல்லை என்று தவிப்பதை விட என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் பல நேரங்களில் மற்றவர்களை விட நமக்கு நலனும் வளமும் நம்பிக்கையும் பெருகும் என்பதை இந்த எல்கானாவுடைய வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மிக அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகான நேர்த்தியான நல்ல கொண்ட கணவனுடைய ஒரு ஆறுதலின் மொழிகளை நாம் சந்திக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் பகுத்து பார்த்தோம். ஒரு அழகான மலை சூழலில் இருக்கிற ரமாத்தாயும் சோஃபில் இருக்கிற எல்கானாவினுடைய குடும்பம், 2 மனைவியர், புதல்வர் புதல்வியர், குழந்தைகள் இல்லாத அண்ணா என்று கதையை ஆரம்பித்து நக்களும் நையாண்டியும் வதையும் துன்பமும் மிகுந்த அண்ணாவின் உள்ளத்தை படம் பிடித்து காட்டி பாசமுள்ள ஒரு கணவன் குறையுள்ள மனைவியை தேற்ற முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை தந்து அந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை ஆசிரியர் சொல்லிட்டார், ஒரு பிரச்சனையை சொல்லிட்டார், ஒரு புதிரை நமக்கு சொல்லிட்டார். இந்த புதிரை எப்படி அவிழ்ப்பது, இந்த விடை தெரியாத வினாக்களுக்கு எங்கே விடை காண்பது என்ற பகுதிக்கு நம்மை அழைத்து செல்கிறார். ஒரு அழகான எதிர்பார்ப்பையும் நமக்குள்ளாக ஒரு தேடலையும் தருகிற இந்த அழகான வர்ணனை அடுத்த பகுதிக்கு நம்மை அழைத்து செல்கிறது. நம்ம பார்ப்போம். இந்த 2ஆம் பகுதியானது 9ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வருகின்ற பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு நம்முடைய பொது மொழிபெயர்ப்பிலே அண்ணாவும் ஏலியும் என்கின்ற அழகான ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள், தலைப்பை தந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
அந்த முத்து என்கின்ற ஒரு வார்த்தை அதுக்கு ஈடான சொல்லாக பெரும்பாலான ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்னா என்பது காட் இஸ் கிரேஷியஸ், பெனினா என்பது பேர்ல் முத்து என்கின்ற பொருள்படுகின்ற பெயர்களை கொண்டிருக்கிறோம். அந்த வரிசை பட்டியலில் எல்கானாவின் மனைவியாக அன்னா, பெனினா என்று 2 இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. எப்படி சாராவுக்கு பிள்ளை வரம் இல்லாததனால் இன்னொரு பெண்ணை அவர் மணந்து கொண்டாரோ அதை போலவே எல்கானா அன்னாவிடமிருந்து பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாத போது அவர் பெனினாவை பெற்றிருக்கலாம் என்று ஒப்பீடு செய்து விளக்கு வரையும் சொல்கிறார்கள்.